Hi everyone, welcome to Saranakumar channel. நம்ம சேனல் வந்து மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து டீச் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற லெசன்லேருந்து பார்க்கலாம். 12th மெட்ரிகுலேஷன் புக்கிலேருந்து நம்ம இந்த லெசனை சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து நம்பர் சிஸ்டம். எப்படிலாம் நம்ம நம்பர் சிஸ்டம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறாங்க அப்படின்னு முதல் நம்பர் சிஸ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சதான் நேச்சுரல் நம்பர் சிஸ்டம். 1 2 3 4 ஸ்டார்ட் ஆக போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர் சிஸ்டம் 0 1 2 3 4 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆவாங்க. அடுத்தது வந்து இன்டீஜர்ஸ் வந்து மைனஸ் நெகட்டிவ் நம்பர்லேருந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க. -3 -2 -1 0 1 2 இந்த மாதிரி. அடுத்தது வந்து ரேஷனல் நம்பர். இப்போ ரேஷனல் நம்பர் சிஸ்டம்ங்கிறது நம்மளுக்கு எப்படி சால்வ் இருக்காங்கன்னா எந்த நம்பரெல்லாம் என்னால் P/Q ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியுதோ அதெல்லாம் வந்து எனக்கு ரேஷனல் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து 2/1 எழுதலாம், 3 வந்து 3/1 எழுதலாம். ஒரு நார்மல் ஃப்ராக்ஷன் நம்பர் எப்போவுமே ரேஷனல் நம்பர் தான், ஃப்ராக்ஷனலாக இருக்கிற நம்பர். இப்போ அது ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் எனிதிங் எல்ஸ், ஓகேங்களா. இப்போ மைனஸ் நம்பர்னால் கூட -3/2 இது வந்து எனக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான். நெக்ஸ்ட்டு வந்து இர்ரேஷனல் நம்பர். எந்த நம்பரெல்லாம் உங்களால் P/Qங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியாதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா இர்ரேஷனல் நம்பர், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டாக ஒரு நம்பருக்கு ரூட் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து இர்ரேஷனல் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ √2க்கு உங்களால் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஆன்சர் சொல்ல முடியாது. 1.414 அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்ல முடியும். √3க்கும் அதே மாதிரி 1.732 இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸ் தான் சொல்ல முடியும். இது எல்லாமே உங்களுக்கு எதுலன்னா இர்ரேஷனல் நம்பருங்கிற சிஸ்டமில் வந்துடுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ். இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல், இர்ரேஷனல் இவங்க எல்லோரும் சேர்ந்தது என்னென்னா ரியல் நம்பர். ஓகே, சரி. இதுக்கு அடுத்தது இந்த ரியல் நம்பருக்கு அப்புறம் ஒரு சிஸ்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் √4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்னால் +or-2ங்கிற மாதிரி சொல்ல முடியும், கரெக்டாக இல்லைங்களா. 4க்கு ரூட் எடுத்தால் 2 வர போகிறாரு. ரூட் எடுத்தாவே +or-, ஏன்னா ஒரு நம்பரை -4ங்கிற நம்பரை -2² கூட எழுதலாம், 2² +2² கூட எழுதலாம். √9க்கும் சேம் திங். எந்த நம்பர்லாம் என்னால் ரூட் விட்டு வெளியில் எடுக்க முடியுது அப்படிங்கிறப்போ ஏன் இர்ரேஷனல் நம்பருக்கு கூட ஒரு ஆன்சர் இருக்குது அப்ராக்சிமேட்டாக, ஓகேங்களா. ஆனால் ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு என்னால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரணும். என்னால் என்னென்னா ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா முதல்ல அந்த நம்பர் நான் வந்து ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுத முடியும். எந்த நம்பருமே ரியல் நம்பர் சிஸ்டமில் அப்படி இல்லை. அப்போ தான் இமேஜினரிங்கிற இன்னொரு நம்பர் சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதுதான் வந்து ஐ. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஐங்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக x+1ங்கிற ஒரு ஈக்குவேஷனை நான் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்சர் இருப்பாங்க, x = -1, x+1 = 0. ஸோ x = என்ன வருவாங்க, -1 வருவாங்க. ஏன் x² - 1 = 0ங்கிற ஒரு ஈக்குவேஷனில் கூட x² = 1, x = +or-1ன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு x² + 1 = 0ன்னு எடுத்தோம்னா x² = -1. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு -1 வரும், நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். கண்டிப்பாக ரியல் நம்பர் சிஸ்டமில் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் மைனஸில் ஆன்சர் வராது, எல்லாமே ப்ளஸில் தான் தர போகிறாங்க. ஸோ அப்போ தான் இமேஜினரி நம்பர் ஒருத்தரை பிக் பண்ணுறாங்க. I² நம்ம ஒரு நம்பர் வச்சுக்கோம், அவரை ஸ்கொயர் பண்ணால் -1 நம்ம அஷ்யூம் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போவும் ரியல் நம்பர் சிஸ்டம்க்கு இமேஜினரி நம்பர் சிஸ்டம் ஒரு அஷ்யூமேஷன் தான் தவிர அது இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம சொல்லலை, ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ I³ என்ன வருவாங்க, I² × Iன்னு எழுதலாம். அவரோட ஆன்சர் I² வேல்யூ -1, -1 × I - I I⁴ I² × I² +1 ஆயிடுவாங்க. சரி, இப்போ 4 விட அதிகமாக இருந்து என்ன பண்ணணும்னா 4ஆல் டிவைட் பண்ணணும் அந்த பவர். இப்போ 5 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 1 வருவாங்க, I⁴ I. 6 இருந்ததுன்னா 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 2 வருவாங்க, I² வேல்யூ -1. 7 இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணுவாங்க, 3 வருவார் பவர், ஸோ அவரோட ஆன்சர் -I. 8 இருந்தால் கண்டிப்பாக பவர் வந்துட்டு 1, பவர் 8 இருந்தால் 4ஆல் மல்டிப்ளை ஆகிற நம்பர் கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து 1 வந்துடுவாங்க. ஸோ எபோவ் அந்த ஒர்க் அவுட்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், சில ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். 4ஓட மல்டிப்ளாக இருந்தால் I⁴ என்ன இருந்தால் 1. 4ஆல் ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது, அதாவது ஐயில் பவரில் இருக்கிற ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வந்தால் I, 2 வந்தால் -1, 3 வந்தால் -I. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.